வாய மூடுறா, வாய தொண்ட வாயிலே உதப்ப சொல்லிட்டேன். எங்க உனக்கு காதல்? சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து வளர்க்கறது நாங்க, எங்களுக்கு தெரியாது உனக்கு எப்ப கல்யாணம் பண்ண வைக்கணும்னு. அதுக்குள்ள உங்களுக்கு காதல் வருதா? முழு கால் சட்டை போட ஆரம்பிச்சுட்டா போதும், காதல் வருது கால்ரா வருது வந்து நிக்க வேண்டியது. நிக்கிறான் போற முட்டை மூலையை முடிச்சுக்கிட்டு. அப்ப அந்த சாப்பாடுலாம் ரெடி, இந்த 2 கறி வைக்கணும். என்ன கறி வைக்கலாம்னு சொல்லிட்டேன்னா கறி வச்சிடும். 2 கறிலாம் ஒரு மயிறு நீ வைக்க தேவையில்ல. நேற்று நைட்டு வச்ச சாம்பார் இருக்கு, அதை மட்டும் சூடு பண்ணி வை போதும். அவன் அங்க சிலிண்டர் இல்லாம அங்கங்க உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க, நீ வந்து 2 கறி வைக்கிறியா? ஆல்ரெடி பெட்ரோல் அங்க இல்லைன்னு சொல்லி எவனா பொருளை கலக்கி விட்டுறல, லைனா கூட்டமா நின்றுக்கு இருக்கானுங்க. இப்ப போயிட்டு நம்மளால சிலிண்டர் நிக்க முடியாது, ஒழுங்கா அதை சூடு பண்ணி வச்சு சிலிண்டர் ஆஃப் பண்ணி வை. என்னை கேட்காம எவனாச்சும் சிலிண்டரை கையை வச்சுங்க, கை காலை உடச்சு போடுவேன் பாத்துக்கேன். சரி இப்போ எங்க உனக்கெல்லாம் வருது காதல்? சரி, பாக்குறதா பாக்குற ஒரு அழகான லட்சணமான பொண்ணை பாக்குறியா? இல்ல, இந்த ரோட்ல பல்ல அடிச்சுட்டு பஜாரி பொண்ணுலாம் சுத்துமே, அந்த மாதிரி பொண்ணுங்களை ஏன்டா சுத்துற? அது என்ன இலவிடா? தலைக்கு போட இருந்து கை காலுக்கு போட சுத்துதுங்க. ஏற்கனவே அதுங்க சின்ன ட்ரெஸ்ஸா தான் வாங்குது, அதையும் சின்னதா ட்ரிம் பண்ணி அதை போட சுத்துது. அதுக்கு இன்னைக்கு நீயும் சுத்துற. ஏண்டா டெய்லி கண்ணாடி பாக்குறதா நீ? ஒரு நாளைக்கு 100 தடவை கண்ணாடியை பார்த்து தலையை வாருவான்னு சீவி முகத்துக்கு கிரீம் பவுடர்லாம் போட்டு நல்லா அழகா துணியெல்லாம் அயன் பண்ணி நல்லா அழகா தானே போற. கண்ணாடி போட்டு உனக்கு என்ன கண்ணு தெரியாமையா இருக்குது? இல்லப்பா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு நீ பேச ஆரம்பிக்காத. தெரியும்டா, நீ அந்த பொண்ணு கூட சுத்தினது, சிட்டி பஸ்ல போனது எல்லாம் எனக்கு தெரியும். காலையில தான் பக்கத்து வீட்டுல உள்ள ஆண்டி வந்து காலைல பத்த வச்சுட்டு போனுச்சு. உன்னெல்லாம் ஓலல் முடிச்சோன்னா வீட்டுல உட்கார வச்சிருக்கணும், படிக்க வச்சதுதான் பெரிய தப்பு. உங்க அண்ணன் மாதிரி ஓலல் ஃபெயில் பண்ணோன்னு வீட்டிலேயே இருந்து வீட்டு வேலை செய்யு அடக்க உடக்கமா வீட்டுக்கே வச்சிருந்துருக்கோம். அப்ப என்னப்பா என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்க? அவனை பத்தி பேசுனா அவனை பத்தி மட்டும் பேசு. வாய மூடுறா, நீ மட்டும் நான் பெரிய ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிட்டு படுறான்னு சொன்னா படிக்கிறது இல்ல. பக்கத்துல இருக்க கடைக்கு போயிட்டு சமோசா, வடை, கூறு, 25 ரூபாய்னு எல்லாத்தையும் வாங்கி நல்லா தின்னு திங்க வேண்டியது. இது பார்த்தாலும் உன் கிளாஸ்ல இருக்க பிள்ளைங்கட்டு சாப்பாடு பெட்டிலாம் எடுத்து அவங்க சாப்பாடு திருடி திங்க வேண்டியது. இதெல்லாம் எனக்கு தெரியும்டா. உங்க டீச்சர் தான் டெய்லி கால் பண்ணி அழுகுமே, ஏன் சாப்பாடுன்னு திருடி திங்கிறான், படிக்க சொன்னா படிக்க மாட்டேங்கிறான், தின்னு தடிக்கவும் மாட்டேங்கிறான்னு டெய்லி என்ன கால் பண்ணி அழுதுக்கு இருக்குமே. போ வீட்டு வேலையை பாரு போ. இங்க பாரு, இன்னொரு தடவை லவ் இவன் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு வந்த மேல சார்ந்த தூக்கு மாட்டு வேணும்னு நினைக்காத, தூக்கு மாட்ட தொங்க விட்டுறேன் சொல்லிட்டேன். அப்ப சிலிண்டர் முடிஞ்சிருச்சு, அந்த புது சிலிண்டர் இருக்கும், அதை எடுத்து மாட்டு. அங்க தேடி பார்த்துட்டேன், இன்னொரு சிலிண்டர் இல்ல. அது எப்படா புது சிலிண்டர் எல்லாம் போகும்? எப்படா சிலிண்டர் எல்லாம் காணாம போகும்? அப்ப அது வந்து நான் நீ இழுக்காம என்னன்னு சொல்லு. யாழ் வீட்டுல சிலிண்டர் காலி ஆயிடுச்சுன்னு சொன்ன, அதுதான் நம்ம வீட்டுல ஒண்ணு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னு கொடுத்துட்டேன். அட பொருளாதாரம் தெரியாத பொருள்